நாடாளுமன்ற தேர்தலில் வாரணாசி தொகுதியில் 3வது முறையாக போட்டியிடும் பிரதமர் மோடி கடந்த 14ஆம் தேதி தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். இந்த நிகழ்வில் தேசிய ஜனநாயக கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சிகளின் தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. பிரதமர் மோடி மனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக கூட்டணி கட்சித் தலைவர்கள் அனைவரும் பேரணியாக நடந்து சென்றனர். பிறகு மோடி மற்றும் யோகி ஆதித்யநாத் ஆகிய இருவரும் மட்டும் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தேர்தல் அதிகாரியை சென்று சந்தித்தனர். மற்ற அனைவரும் வெளியே காத்திருந்தனர். இந்த பேரணியில் மோடியுடன் கூட்டணி கட்சித் தலைவர்களான ஜி.கே. வாசன், அன்புமணி, தேவநாதன் யாதவ், சந்திரபாபு நாயுடு, ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட ஏராளமானோர் சென்றனர். பின்னர் ஒவ்வொருவரும் பிரதமர் மோடியுடன் கைகுலுக்கி வாழ்த்து சொல்லிய பிறகு புகைப்படமும் எடுத்துக் கொண்டனர். இந்த நிகழ்வுக்கு பிறகு செய்தியாளரிடம் பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் இருக்கிறோம். மோடி 5 லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார். அவர் 3வது முறையாக இந்திய பிரதமராக வருவார். பிரதமர் மோடியின் தலைமையில் இந்தியா வல்லரசாக மலரும். உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக விரைவில் நம் நாடு மாறும் என்று பேசினார். அடுத்து பேசிய ஜி.கே. வாசன், பிரதமர் மோடியின் வேட்புமனு தாக்கலுக்காக கூட்டணி கட்சி தலைவர்களை அழைத்திருந்தார்கள். ஆகவே வந்துள்ளோம். இது தமிழ்நாட்டுக்கு பெருமை. ராமேஸ்வரத்திலிருந்து வாரணாசி வந்து பிரதமருடன் வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என கூறினார். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், தமிழகத்தில் அவ்வளவு பிரபலமாகாத தேவநாதன் யாதவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நிலையில் OPS, டிடிவி தினகரன் ஆகியோர் பங்கேற்கவில்லை. இந்த இருவர்களுக்கு அழைப்பு வழங்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து விளக்கம் எதுவும் வெளியாகவில்லை. அன்புமணி, ஜி.கே. வாசன், தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டிருக்கையில் டிடிவி தினகரன் மட்டும் திட்டமிட்டு புறக்கணிக்கப்பட்டுள்ளாரா என்று ஒரு சந்தேகம் எழுந்துள்ளது. ஏற்கனவே டிடிவி தினகரன் மற்றும் OPS உடன் தேர்தலில் கூட்டணி அமைப்பதில் பாஜக இழுபறி காட்டியது. இதனால் வேறு வழியில்லாமல் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிட வேண்டிய நிலைக்கு OPS தள்ளப்பட்டார். தேர்தலுக்கு முன்னதாக தமிழ்நாட்டுக்கு வந்தபோது நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு OPS அழைப்பு விடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் தற்போதைய சம்பவமும் உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அதிமுக டிடிவி தினகரன் கைகளில் ஒப்படைக்கப்படும் என்று கூறி வரும் நிலையில் தேசிய தலைமையோ டிடிவி தினகரனை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.